அதுக்குள்ள இருக்கிற மாதிரி பண்ணேன். இது பண்ணது நான் தான் கரெக்டாக பண்ணாரு. லைம் லைட் எடுத்துக்கிறாங்க, ஃபோக்கஸ் ஆகும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை கலையரசன் பேசினான் பார்த்தீங்களா, அதுலேருந்து சபரி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு. சபரி நல்லா தானே விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி பொதுவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். சபரியை நீங்கள் வெறும் ஒரு ஹவர் எபிசோடு பார்த்தீங்கன்னா சபரி என்னெல்லாம் பண்ணுறாருன்றதை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஓவராலாக லைவெல்லாம் கவனிச்சிங்கன்னா சபரி என்ன மாதிரிலாம் கேம் ஆடுறாரு அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கலையரசன் அடிக்கடி பார்வதி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவான், பார்த்துருக்கீங்களா? அதாவது கஷ்டப்பட்டு சமைக்கிறதெல்லாம் நான், கடைசியில் டேஸ்ட் பார்க்கறதுக்காக அவன் வந்துடுவான், கிளறதுக்குன்னா மட்டும் அவன் வந்துடுவான், கொஞ்சோண்டு விஷயத்த பண்ணி பேரை மட்டும் அவன் பக்கம் திருப்பிக்க பார்ப்பான். நம்ம டேஸ்டெல்லாம் யாருக்காவது காட்டணும்னு நினச்சோன்னா ஒருத்தரை டேஸ்ட் பண்ண சொல்லுவோம், இல்லைனா 2-3 பேரை டேஸ்ட் பண்ண சொல்லுவோம். இருக்க 15 பேரையும் டேஸ்ட் பண்ண வைக்கலாம். நான் தான் சமைச்சன்றதா அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காகவே இப்படி பண்ணுறான்ற மாதிரி கலையரசன் சொல்லியிருப்பாரு சபரியை பற்றி. சரியா? சபரியை பற்றி பின்னாடியே பேசிகிட்டு இருந்தவர் ஞாயிற்றுக்கிழமை வெளிப்படையாகவே பேசிடுவார். அதாவது நான் கையெல்லாம் கழுவிட்டு வரணும்னு இவர் எதிர்பார்க்குறாரு, ஆனால் இவர் விசில் அடிச்சுக்கிட்டே சமைக்கிறாரு. விசில் அடித்தா கையில் எச்சிப்படாதா? அப்போ அது மட்டும் ஓகேவா? அவர் பண்ற தப்பெல்லாம் அவர் தப்பாவே பார்க்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கலையரசன் போட்டு உடச்சி விட்டுருப்பான். அதாவது சபரியை பத்தி. சபரி ஆல்மோஸ்ட், அதாவது சபரி கேமரா கான்சியஸாக இருக்காருன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே தெரியுது. ஏன்னா நிறைய இடத்துல கேமரா கான்சியஸாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ வியானாவும் சுபிக்ஷாவும் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்றதை பற்றி வந்துடுவோம். சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் சபரியா அண்ணன் கூப்பிடுவாங்க, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தாங்க. ஆனால் சுபிக்ஷாவே ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் வியானா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கலையரசன் நேற்று ஒயிலாட்டம் சொல்லி தந்திருப்பாரு. மெயின் எபிசோடில் அதை காட்டவே இல்லை. நம்ம வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், லைவ்ல வந்தது. ஒயிலாட்டம் சொல்லி தந்திருப்பாரு. எல்லாருமே டான்ஸ் பண்ணியிருப்பாங்க, கனி கூட டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு 4 பேர் மட்டும் வரவே இல்லை. ரம்யா ஜோ வரல, எஃப்ஜே வரல, ஆதிரை வரல, சபரி வரல. அவங்கெல்லாம் ரூம்குள்ள இருந்து இவங்க என்ன பண்றாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. வெளியே அந்த பிராக்டிஸ்லாம் பண்ணல. கலையரசன் நல்லா சொல்லி தரதுனால ஒரு ஸ்டேஜில் பிக் பாஸே சூப்பரா பண்ற கலை அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு. சபரியால தாங்கிக்க முடியுமா? என்ன அவன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் இல்லாம வீக்கெண்ட் வேற நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டான், அவன் ஸ்கோர் பண்றதை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சபரி என்ன பண்ணியிருக்காருன்னா, கடைசி அதாவது அவன் நல்லா சொல்லி கொடுத்து பேரெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படியாவது இந்த ஆட்டத்தை கலைக்கணும் அப்படின்ற மாதிரி எஃப்ஜேவும் சபரியும் சேர்ந்த மாதிரி மியூசிக் போடுற மாதிரி அந்த இடத்துக்கு அப்படி சொல்லி கொடுக்குற ப்ராசஸையே நிறுத்தியிருக்காங்க, சாமர்த்தியமா நிறுத்தியிருக்காங்க. நான் அந்த வீடியோவை பார்க்கல, நிறைய பேர் பார்த்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அதை வச்சு சொல்றேன். வீடியோ கிடைச்சா நான் அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ சுபிக்ஷா சொல்லும் போது வேற ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, நான் நல்லா கலையரசன் சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணேன், கலையரசனும் நல்லா பண்ணுறேன்னு சொன்னார், பிக் பாஸுமே பாராட்டினாரு, இதெல்லாம் இருந்தது. அப்போ கடைசியில் சபரி வந்தார், அவர் கடைசி ஒரு ஸ்டெப்பு தான் ஏதோ பண்ணார். கடைசியாக சபரி ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டெப்பு போட்டிருக்காரு போல். அந்த ஸ்டெப்பை போட்டதுக்கு சூப்பர்னு எல்லார்கிட்டையும் பேர் வாங்குறதுக்கான விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு. இது ரொம்ப எனக்கு செயற்கையாக தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் லைம் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா ஃபோக்கஸையும் அவங்க பக்கம் திருப்பிப்பாங்க, நீ கவனமா இருன்ற மாதிரி வியானா சொல்றாங்க. அதாவது சபரி எல்லாரும் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கும் போது கடைசியில ஜாயின் பண்ணி, ஆனா அவர் நல்லா பண்றாருன்ற கிரெடிட்டை எடுத்துக்கிற மாதிரி பண்றாருன்ற மாதிரி தான் சுபிக்ஷா சொல்றாங்க.